friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான முட்டைக்கோஸ் பொரியல், cabbage பொரியல். இது ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்டட் ரெசிபி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நல்ல கல்யாண வீடுகளில் ஹோட்டல்லலாம் பரிமாறுற மாதிரியான முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு. ஏன்னா இந்த முட்டைக்கோஸ் ஒரு குயிக் அண்ட் ஈஸி ரெசிபியாக இருந்தாலும் நம்மளுக்கு அதை ஓவர் குக் பண்ணிட்டோம்னா டேஸ்ட்டும் கலரும் வாசனையும் மாறிடும், சதசதன்னு இருக்கும். ஸோ அது கரெக்டாக பக்குவமாக செஞ்சிட்டோம்னா ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய பொரியல் எல்லா விதமான வெரைட்டி ரைஸஸோடவும் நல்லாயிருக்கும். இல்லை நல்லா லஞ்சுக்கு குழம்பு ரசம் தயிரோடு சாப்பிடவும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி இது. வாங்க அருமையான முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே 250 கிராம் கேபேஜை நல்லா பொடியாக சன்னமாக கட் பண்ணி கழுவி தண்ணி வடித்து எடுத்து வச்சாச்சு. ஸோ கேபேஜ் ரெடி. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். பாசிப்பருப்புனா தோல் நீக்கிய பச்சைப்பயிறு. ஸோ இதுவும் நம்ம முட்டைக்கோஸோடு சேர்த்து சமைக்கிறோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா ஊறி இருக்குது. ஸோ இப்போ சமைக்கிறதுக்கு ரெடி. ஸோ முட்டைக்கோஸும் பாசிப்பருப்பும் சேர்த்து இன்றைக்கி அருமையான பொரியல். அடுத்தது பொடியாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம், நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கொத்து, 3 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட கடுகு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு தாளிக்க. இப்போ பொரியல் தாளிச்சிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் முட்டைக்கோஸ் பொரியல் தாளிக்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும்னு கம்பல்சன் இல்லை. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போ எடுத்து வச்சுருந்த 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. இந்த கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் 3. இப்போ பொடியாக நறுக்கி ரெடியாக வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க. நல்லா இந்த வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இப்போ முட்டைக்கோஸை சேர்த்து விட்டுறலாம். கூடவே ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கிற பாசிப்பருப்பும் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருந்தோம், அதுவும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா கொஞ்சம் வதங்கி வெந்து வரணும். இப்போ உப்பு சேர்த்துடலாம். இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி தெளித்து முட்டைக்கோஸை வேக வச்சிடலாம். தண்ணி நிறையா விடக்கூடாது. முட்டைக்கோஸுக்கு ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். இங்கே நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி போல் சேர்த்துருக்குறேன். அதுவே போதும். ஆக்சுவலி தண்ணி தெளித்து வேக வைக்கணும் முட்டைக்கோஸுன்னு தான் சொல்லுவாங்க. தண்ணி நிறையா ஊற்றி மூழ்கிற அளவுக்கு ஊற்றியெல்லாம் வேக வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடணும். நல்ல ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7-8 நிமிஷம் குக் பண்ணணும். அதாவது அந்த தண்ணி சுண்டி வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்தால் முட்டைக்கோஸ் நல்லா வெந்துடும். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நல்லா ஆல்மோஸ்ட் தண்ணி சுண்டிருச்சு. முட்டைக்கோஸும் நல்லாவே வெந்திருக்கு. நம்ம கிளறி பார்க்கும்போதே தெரியுது. இப்போ ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் 1 கப்பு சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுறணும். 1 நிமிஷம் தேங்காய் துருவலோடு இந்த முட்டைக்கோஸை வதக்கிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த தேங்காய் துருவல் சேர்ந்த உடனே அந்த மீதி இருக்கிற கொஞ்சம் நஞ்ச தண்ணியும் நல்லா சுண்டிடும். பொரியல் ஜம்முன்னு கரெக்டாக பக்குவமாக ரெடி ஆயிரும். பாருங்கள், அவ்வளோதான், பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை கொஞ்சமாக மேலே தூவி விட்டு கிளறி விட்டு எடுத்துட்டா அவ்வளோதாங்க. சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தான். கொஞ்சம் பக்குவமாக குக் பண்ணிட்டா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல எல்லா விதமான வெரைட்டி ரைஸஸோடவும் நல்ல மீல்ஸோடு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். முக்கியமாக நம்ம நிறையா குவான்டிட்டி செய்யணும்னு யோசிக்கும் போது இந்த முட்டைக்கோஸ் பொரியலெல்லாம் நல்ல ஆப்ஷன். நம்ம குயிக்காகவும் செஞ்சிடலாம். நல்லா பரிமாறுறக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நல்லா குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய அரிசியும் பருப்பு சாதத்தோட இந்த முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. அரிசியும் பருப்பு சாதத்தோட ரெசிபி ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிவிட்டேன். வேணுங்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த சுவையான கேபேஜ் பொரியலை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.